ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு RSV சொல்யூஷன். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கூகுள் பேயில் நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எப்படி வாங்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சில பேருக்கு இது தெரியாமல் இருக்கும். பேமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஆச்சுருந்தான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, ரீஃபண்ட் வாங்கலாம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் டிடிஹெச் பே பண்ணேன். எனக்கு 200 ஃபெயில் ஆயிடுச்சு. நான் எப்படி ரிகவரி பண்ணேன்னா, ரீஃபண்ட் வாங்கினேன்னா சைடில் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் போங்க. கீழே ரைஸ் பிபிடிஹெச் டிஸ்ட்ரிபியூட்னு இருக்கும், கிளிக் பண்ணுங்க. கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு இருக்கும், ரைஸ் சர்வீஸ் கம்ப்ளைண்ட்னு இருக்கும். இதில் உங்கள் மொபைல் நம்பர் அடிச்சுக்கோங்க. சர்வீஸு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. பில்லர் ரிலேட்டடு சர்வீஸ்னு அது தானாகவே தான் இருக்கும், கிளிக் பண்ண தேவையில்ல. பில்லரு என்ன இதுன்னு இருக்கு. நான் ஏர்டெல் டிடிஹெச் போஸ்ட்பெய்டுன்னு கிளிக் பண்ணியிருப்பேன். Incorrect bill detail displayed. Demonetization not available. Multiple failure of same biller. Biller available, unable to transact. இந்த மாதிரி கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நான் யாருக்குனே கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம டீட்டெயிலை பார்ப்போம். என்னோட கம்ப்ளைண்ட் ஹிஸ்ட்ரி பார்ப்போம். எனக்கு 26ஆம் தேதி ஃபெயில்ட் ஆயிடுச்சு. யாருக்குனே கொடுத்துருப்பேன். நான் என்கொயரி பண்ணதை பார்ப்போம். இந்த மணி பேஜ் அவங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நான் இதெல்லாம் டைப் படிச்சிருந்தேன். என்ன ஆச்சு, என்ன அமௌண்ட்டு, என்ன ஐடிலாம் டைப் படிச்சிருப்பேன். எஸ்கலேட்டர்னு வந்திருக்கும். எஸ்கலேட்டர் இந்த இதில் எடுக்கலைன்னு அர்த்தம். இந்த மணிக்கு வந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கால் பண்ணணும். இப்போ எனக்கு ஏர்டெல் டிடிஹெச் ஃபெயில்டுன்னு வந்துச்சு. ஏர்டெல் கஸ்டமர் கேர் கால் பண்ணேன். நீங்கள் அந்த வாய்ஸை முடிக்கிறப்ப கேளுங்க. நான் ஃபுல்லாக போடல வாய்ஸு, லாஸ்ட் பேமெண்ட் மட்டும் தான் போட்டிருந்தேன். லாஸ்ட் கொஞ்சம் இது போட்டிருக்கேன். லாஸ்ட் ஒரு நிமிஷம் போடுறேன், பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் என்னோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ரீஃபண்ட் ஆயிடுச்சு. என்னோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இன்னைக்கு தான் ரீஃபண்ட் ஆயிடுச்சு. 3ஆம் தேதி ரிவர்சல் ஆயிடுச்சு. 200ன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு வாரம் ஆகும். நீங்கள் அவங்கள்ட்ட பேசினா அவங்க இது கொடுப்பாங்க, கம்ப்ளைண்ட் ஐடி உங்களுக்கு மெசேஜ் வரும். இந்த மணிக்கு ஃபெயில் ஆயிடுச்சுன்ட்டு மெசேஜ் வந்தோடனே ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 15 days ஆச்சு குறைஞ்சது வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நீங்கள் பேங்க்கு போகலாம். பேங்க்கில் போய் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும், இந்த மணி ஃபெயில் ஆயிடுச்சுன்ட்டு. உங்களுக்கு கண்டிப்பாக ரீஃபண்ட் வரும். பேங்க்லேயே ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். நீங்கள் RBI வெப்சைட்டில் போய் பேங்க்லேயே கேட்டால் கொடுப்பாங்க. RBI வெப்சைட் என்னன்னு சொல்லுவாங்க. அந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பேமெண்ட் ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, ரீஃபண்ட் கண்டிப்பாக வரும். சில பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் வெப்சைட்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ரீஃபண்ட் வரும். இல்லைனா கஸ்டமர் கேர் கால் பண்ணி ரீஃபண்ட் வாங்கணும். பயப்பட தேவையில்லை. சில பேருக்கு பணம் போச்சுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மணிக்கும் கிடையாது, ரீஃபண்ட் வாங்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கா சார்? UPI டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கு. ஓகே. எந்த ஆப் மூலியமா ரீசார்ஜ் பண்ணீங்க சார்? கூகுள் பே. கூகுள் பே. ஓகே, டிரான்சாக்ஷன் ஐடி சொல்லுங்க சார். that's 92 99 99 18 18 32 40 40 57.
நான் சொல்கிறேன் சார். 929918324057. ரைட் சார்? ஆமாம். ஓகே. கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா சார்? டெபிட் கார்டு தான். டெபிட் கார்டு. யூபிஐ ட்ரான்சாக்ஷன் இருக்கும். ஓகே ஓகே சார். 26 அக்டோபர் போல் பண்ணியிருக்கீங்க ரைட் சார்? ஆமாம். 26. ஆல்ரெடி ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் சார். 86. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணீங்க சார்? 200. 200. ஓகே. நான் இதுலேருந்து ரெக்வஸ்ட் எடுத்துக்கிறேன் சார். இது உங்களுக்கு எப்போ ரிசால்வ் ஆகும்னா 3 நவம்பர் 2 PM உங்களுக்கு ரிசால்வ் ஆகும் சார். சரிங்களா? அது மேக்ஸிமம் டைம் தான், அதுக்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும். ஓகே சார்? ஓகே மேம்.